மக்களிடையே போற்றுவேன். ஆண்டவரே, உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரிகளை திருமலையில் ஆண்ட்ரியாவுடைய 17ஆம் பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியமே தன்னுடைய 25ஆம் பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். இசைக்கியல் ஜோவன் தன்னுடைய 4ஆம் பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரையும் பெரும் ஆசிரியர் வேண்டியிருக்காகவும் இவர்களுக்கு நம்ம நல்ல சூழ்நிலை கொடுத்தீர்களை நினைத்த கவனைகள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டியதற்காக திருப்பணியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு நினைத்து லூகாஸ் ராஜமணி, சபீனா மேரி, கே.ஜே. ஜோசப், கே.வி. ஜோசப், ஜெயராஜ், பாக்கிய சகாயம், லாரன்ஸ் ஸ்டீஃபன், டெய்சி அனிதா, ராஜேந்திரன், ஃபாதர் கிளமெண்ட் ஃப்ராங்க், ஆண்டனி பீட்டர், ஆனந்த் ராஜ், பாதாஸ், ஆரோக்கிய மேரி, சுசை மேரி, அனி டிசோசா ஆகியோருடைய ஆண்டவருக்காக திருப்பணியில் சிறப்பாக அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட துணிகள் பொருள் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் நிறைவேறவும் எல்லாம் பாவங்களை துணித்தும் பிள்ளை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இறைவன் நம்பிக்கையாளர்களின் மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களின் பேருமானது உம்மை கெஞ்சி மன்றாடுகிற வேண்டல்களை கனிவுடன் கேட்டருள். தாராளமாய் நீர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேறும் ஆவல் கொண்டிருக்கும் எங்களுக்கு உமது மிகுதியான கொடைகளால் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்களான உம் திருமகனமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாடுகளில் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மாற்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், தீரோன் ஊரானாகிய லூக்கியும், குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவா
அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. Alleluia. 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 உலகின் பொழினானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Alleluia. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் என்னுடைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள் என்றார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கின்றார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது. தந்தை என்னிடம் கூறியவாறே எனக்கு என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்வற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியதே சொல்கிறேன். ஆண்டவரே அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, யோவான் 12வது அதிகாரம் 49 மற்றும் 50வது வசனம் ஆரம்பப்படுகிறது. என்ன பேச வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும் என்பது பற்றி எனக்கு
அதனுடைய கட்டளை நிலை வாழ்வை தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்வற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். இதே வார்த்தை தான் ஒவ்வொரு கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை உடையவள் அந்த உயிர்த்த இறைவனில் முழுமையான விசுவாசத்தை கொண்டவர்களாக என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சமூகத்தில் நான் வாழுகின்ற இடங்களில் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு கற்றுத் தருவார் என்பதை மிகுதியாக முழுமையாக விசுவசிக்க வேண்டும். அவ்வாறு விசுவசிக்கும் பொழுது தந்தை நம்மளும் நாம் அவர்களும் இருக்கின்றோம் என்பதை நாம் நம்முடைய செயல்கள் மூலமாக நாம் இறைவனுக்கு வெளிப்படுத்தலாம், அல்லது இந்த உலகிற்கு நாம் வெளிப்படுத்தலாம். நாம் எவ்வாறு இருக்கின்றோம் சற்று நபினாமை சமைத்து பார்க்க முதல் வாசகத்தில் பார்க்கும் என்றால் திருப்பணிகளை எடுக்கப்பட்டது. அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கப்படுகின்றது. திருப்பணிகள் அதிகாரம் 13 இறை வார்த்தை 1வது வசனம் இவ்வாறு கூறப்படுவதை பார்த்தோம். அந்தியோக்கு திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரோராகிய லூக்கினர் என்று பல நபர்கள் இறைவாக்கினராகவும் போதகராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பார்க்கின்றோம். அதோடு இருந்து தொடர்ந்து வாசிக்கின்ற பணிகள் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் பார்க்கப்படுகிறது. அவர்கள் நோன்பு இருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கு நான் அழைத்து வைத்திருக்கின்றேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். இதே போலத்தான் நாம் எப்போதெல்லாம் இறைவனிடம் ஜெபிக்கின்ற பொழுது, நமக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் தூய ஆவியாரின் வல்லமையினால் நம்மோடு பேசுவார், நம்முடைய உள்ளத்திலே பேசுவார். நாம் என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை மிக தெளிவாக கடவுள் நம்மை வழிநடத்துவார். எப்போது நாம் கடவுளோடு ஒன்றாக இருக்கின்ற பொழுது, கடவுளோடு அவருடைய வார்த்தையை கேட்டு அதுபடி நடக்கின்ற பொழுது, இவ்வாறு அன்று அந்த பர்னபாவுக்கும் அந்த இறைவாக்கினராகவும் போதகராகவும் தேர்ந்தெடுத்த நபர்களிடம் ஜெபிக்கின்ற பொழுது தூய ஆவியார் வெளிப்படுத்தி சொன்னாரோ, அதே போல நம்முடைய குடும்பத்திலும் நாம் முழுமையாக ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு பேசுவார். நாம் அந்த இறைவனுடைய வார்த்தையை கேட்க தயாராக இருக்கின்றோமா? தூய ஆவியார் நம்மை ஆட்கொள்ளுகின்றது. அந்த தூய ஆவியாரின் உடனிருப்பை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றதா? நம்மை நாமே சொல்லிட்டு பார்க்க திருமணின் வழியாக தூய ஆவியார் நம்மோடு உடனிருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பதை, இறைவனின் வல்லமையினால் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை திருப்பலி வழியாக என்னிடம் கேட்போம். என்னுடைய அருளும் என்னுடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக.
மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பிராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. இறைவா, இந்த வழியில் வழக்கத்துக்குரியவரை மாற்றுவோம். எங்களை உமது உன்னதமான இறை ஒரே இறையில் பங்கு பெற செய்த உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தந்தையான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாம். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவிடையாம் உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, காலத்தில் கொண்டிருப்பது எல்லாவற்றும் மேலான வாசனாவை கிறிஸ்து விளையாடுதல் சிறப்பான உம்மை இணையாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் பழைய அழைக்கப்பட்டு முயற்சியுற்ற படைப்போடு புதுப்பிக்கப்படுகின்றன. எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாசமாக மகிழ்ச்சியோடு அனைத்து வகையில் மாணவர்கள் மக்களுக்கு அவ்வாறே ஆற்றுமை கூறுவது காலப்படுவது உமது ஆட்சி கொண்டு வாழி முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, அழைத்திருக்க முற்று. ஆவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் ரத்தமாக எங்களுக்கு வை மாறுவதாக. அது பாடுபடும் கணிந்து தம்மை கைவிடுவோம். அப்பத்தை எடுத்து கட்டி செலுத்தி அதை பின்பு தாம் சீடர்களுக்கு அளித்தார். கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தார். அனைவரும் பரவுங்கள். ஏனெனில் இது புதிய உடன்படிக்கை என் ரத்தத்தின் இது பாவண்டி பலருக்காகவும் சிந்தப்படும். இதே நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
மேலும் கிறிஸ்துவினோடு பங்கு கொள்ளும் எங்களுடைய தூய ஆவியார் ஒன்று சேர்த்து வேண்டும் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே விளங்குவது வரவேற்புடைய கொடுத்து நீங்கள் திறந்த தைரியம் எங்கள் ஆய்வீற்று எங்கள் துணையாய சுசினாவரம் மாறங்கள் சதீஷ் எல்லாம் திருநிலையினரோடு திருவை நிறைவேற செய்திருந்தோம். மேலும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தவருடைய சிறப்பாக இடப்பதில் குறைத்து அனைத்து ஆத்மாக்களை அருணையாக ஆகலத்திற்கு சிறந்திருக்கிற அனைத்து ஆத்மாக்கள் கருவிலை சிறந்த அனைத்து ஆத்மாக்கள் இன்னும் சிறப்பாக அமைச்சமைக்கின்ற லூகாஸ் ராஜமணி செமினாமேரி கேவி ஜோசப் டேவிட் ஜெயராஜ் மாக்கிய சகாயம் ஆரன் ஸ்டீபன் தேசி அனிதா அல்போன்ஸ் ராஜேந்திரன் கிளமன் ஃபாதர் ஆண்டனி பீட்டர் ஆனந்த்ராஜ் பி.ஏ. தாஸ் ஆரோக்கிய வேள்வி சுசை மேரி ஆனி டிசோசா அவர்கள் அனைவரும் மொழியினுள் ஏற்றிருந்தோம். ஆண்டவரே எங்கள் அனைவரும் விளக்கமாயிரம் சிறப்பாக என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஆண்ட்ரியா ஆரோக்கிய வேணி எசேக்கியல் ஜோபர் அதோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய ஆவினால் நிரப்பி ஒவ்வொருவருமே என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்களே ஆவினால் நிரப்பிடும் அனைவரும் மீது விளக்கமாயிரும். கடவுளை திருத்தத்தில் உலகில் உகந்தவராக நாம் நிலை வாழ்வோம் பெற்று மூன்றாவது இயேசுடைய புகழேந்து வந்தருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லா இறைவனாகி தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே தீமை அனைத்து விடுதலை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் மீதியை கழிவிட்டவர்கள் என்றாடுகின்றோம். உமது இரகத்தின் உதவியால் நாம் பாவத்திலிருந்து போவதை வெற்று யாதொரு கள்ளக்கமினே நலமாயிருக்குமாக நாங்கள் உங்களுக்கு பேரிடத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு செலுத்துகின்றேன். என் அமைதியை எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுள்ளத்திற்கு என்பதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தவராக எதற்கு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் மரியே எம்மேல் இரக்கமையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே எம்மேல் இரக்கமையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே எமக்கு அமையருளும். இதோ இறைவனின்
இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீரல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அல்லும் எனது ஆன்மா நலமுடையும். உந்தன் அடியவனே உந்தன் படிகளே அழைத்ததே தகுதியில்லை நானே உந்தன் வார்த்தைகளை சாற்றவே உந்தன் வார்த்தை கேட்டு உந்தன் சேவையாற்ற என்னை தியாகம் செய்ய வந்தேன். என் தாயின் உதிரமதில் உருவாகும் முன்னே என்னை அழைத்ததே. இவ்வுலகில் நானும் பிறக்கும் முன்னே திருநிலை படுத்தியதே. எந்த தாயின் உதிரமதில் உருவாகும் முன்னே என்னை அழைத்ததே. உலகில் நானும் பிறக்கும் முன்னே திருநிலை படுத்தியதே. நான் காணும் பாதை பின் செல்லவா, நற்செய்தியாற்றவா, உறவை துறந்து உலகை தீர்ந்து என் வழி நடத்திடவா. நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி. அடியவன் உந்தன் அடியவனே, ஏழை என்னை உந்தன் படிகளே அழுததே. தகுதியில்லை நானே உந்தன் வார்த்தை பறைசாற்றவே, உந்தன் வார்த்தை கேட்டு உந்தன் சேவையாற்ற என்னை தியாகம் செய்ய வந்தேன். நான் உங்களை உலகிலிருந்து சேர்த்தெடுத்து விட்டேன். நீங்கள் சென்று கனி தரவும், நீங்கள் தரும் கனிகளை திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி ஆண்டவரே, விண்ணக மகிமை
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவுடைய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற நம்முடைய ஆரோக்கியமே விசேஷித்தவர் உங்களுக்கு இந்த நண்பர்களுள்ள சுகத்தை கொடுக்க வேண்டியதற்காக ஒரே குடும்பமாக சேர்ந்து இருப்போம். என்னுடைய நிலைமை எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். எல்லாம் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி